பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 69:26. சங்கீதம் 69:26. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது பாடினதான சங்கீதம். இது இயேசுடைய பாடுமரணங்களை குறித்து அவர் பாடினதான சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு நோயாகவே காணப்படுது. யாராவது துன்பப்பட்டு விட்டால் அவளை நோக பேசுகிறது. உனது துன்பம் வார இதுதான் காரணம், உனக்கு இதுதான் நீ வந்தது, இது கொஞ்சமாக வந்திருக்கு, நான் அதிகமாக வர வேண்டும் என்று யோபுடைய சிநேகிதர் சொன்னது போல இவர்களை காயப்படுத்துகிறார்கள். உங்களில் துன்பப்பட்டால் ஜெபமான கடவன், சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன் நான் வாசிக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு சிலருடைய வேலையே இதுமாக தான் காணப்படுது. ஆகினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிலரை காயப்படுத்துகிறாங்க, நோக பண்ணுகிறாங்க. ஆனால் இந்த சங்கீதம் இயேசுவை குறித்து பாடனதான சங்கீதம். ஏசாயா அதை குறித்து சொல்லும்போது ஏசாயா 53:4 வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் எண்ணினோம் என்று நான் வாசிக்கிறோம். அப்போ மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவரால் நமக்கு சமாதானம் வருகிறது. இதெல்லாம் நாம் அறியாமல் அவரை பரியாசம் பண்ணுகிறோம். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டவர் என்று நினைத்தோம் என்று ஏசாயா சொல்கிறார். இன்றைக்கி அநேகர் அதை தான் செய்கிறாங்க. அன்றைக்கு முழு உலகத்துடைய பாவத்தை சுமந்திருக்கும்படியாக இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி ஜனங்களுடைய பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு கொல்கொதா மலைக்கு அவர் கடந்து போனார். கோரு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. இவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தானே, தேவன் விடுவிக்கட்டும், மற்றவர்களை ரட்சித்தாயே, நீ உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணார்கள். அவள் மாத்திரமா, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளுக்கு கூட அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அடித்தவனே நோகப்படுத்தவர்கள் வேதனைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு கூட அவிதமாக செய்கிறார்கள். தாங்களே துன்பப்படுகிறாங்க. மற்றவனுக்கு அந்த துன்பம் எதனால், அவனுக்கு இந்த கஷ்டம் எதனால் வந்தது, எதனால் அவன் கஷ்டப்படுறான், அதோடைய அடிஸ்தானத்தை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார்கள். எதனால் வந்தது என்பதை அவர்கள் பரிசோதிக்கிறார்கள், அதை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் குற்றம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அது எதனால் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறதில்லை. அவர்கள் அதுக்கு வேறு ஏதோ ஒரு சாக்கு போக சொல்லுவாங்க. அவன் இந்த தவறு பண்ணுனா அதனால தான் அவனுக்கு இந்த கஷ்டம், அவன் இந்த கொடுமை பண்ணுனா அதனால தான் அவனுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குது, அவன் விதமாக செய்தான் அதனால தான் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மேலே பழியை சாட்டுவார்களை ஒழிய தங்க வாழ்க்கையில் என்ன குற்றம் இருக்குது என்பதை உணராத ஒரு ஜனங்களாக காணப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, அவள் பட்டய குத்து போல பேசுகிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி நோக பேசுகிறார்களாம்? 64 சங்கீதம் 4 முதல் நான் கீழே வாசிக்கும்போது, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகி அம்புகளை அவள் மேல் நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி நீதிமான் மேல் எய்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது கசப்பான வார்த்தைகளாகி அம்புகளை தங்கள் நாணிலே தொடுக்கிறார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், தங்களுடைய வாயை கூர்மையாக்குகிறார்கள், பட்டயத்தை போல கூர்மையாக்கி உத்தமன் மேல் எய்கிறார்கள் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் அவிதமாக தான் காணப்படுகிறார்கள். வாயை நல்ல கூர்மையாக நல்ல தேய்த்து நல்ல கூர்மையாக வைத்திருக்கிறார்கள். சாலமோன் சொல்லும்போது பட்டை குத்து போல பேசுவார உண்டு என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இப்படி நீதிமான் மேலே தங்கள் கசப்பான வார்த்தைகளாக அம்புகளை எய்கிறார்கள். ஆனால் அதே சங்கீதத்தில் கீழே 7 வசனம் வாசிக்கும்போது, தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். யார் தேவன் அடித்தவனை காயப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் அம்புகளை எய்வார், அவள் சீக்கிரமாய் காயப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ இதை கேட்கிற நீங்கள் ஒருவேளை மற்றவர்களை காயப்படுத்தவளை இருந்தால் ஆண்டவர் உங்கள் மேல் அம்புகளை எய்வார். ஒருவேளை நீங்கள் தேவனாலே காயப்பட்டவளாக இருந்தால்
யோபில் நான் வாசிக்கும்போது யோபு 5 வாசிக்கும்போது அவர் காயப்படுத்துகிறார், அவர் அடிக்கிறார், அவர் அணைக்கிறார், அவர் காயப்படுத்துகிறார், அவர் காயம் கட்டுகிறார். ஒருவேளை நீங்கள் தேவனால் அடிக்கப்பட்டவளாக இருந்தால், தேவனால் அணைக்கப்படுவீர்கள். தேவனால் காயப்படுத்தப்பட்டவளாக இருந்தால் அவர் உங்களுடைய காயங்களை கட்டுவார். ஆனால் உங்களை பரிகாசம் பண்ணுகிறவர்கள், ஒருவேளை நீங்கள் பரிகாசம் பண்ணவளாக இருந்தால் உங்கள் மேலே கர்த்தர் அம்புகளை எய்வார், சீக்கிரமாய் காயப்படுவார்கள் என்று நான் வாசிக்கிறோம். அப்போ ஒருவேளை நீங்கள் அம்புகளை எய்கிறவளாக இருந்தால், மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவளாக இருந்தால் ஆண்டவரே அங்கிருந்து அம்புகளை எய்வார். எய்யும்போது நீங்கள் சடிதியாய் காயப்படுவீர்கள் என்று நான் வாசிக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதான சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீர்களானா, இன்றைக்கு அந்த கெட்ட சுபாவத்திலிருந்து வெளியே வாங்க. அந்த கெட்ட சுபாவத்திலிருந்து, மற்றவர்களை காயப்படுத்துகிற சுபாவத்திலிருந்து வெளியே வாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய என்ன? ஒரு துன்பப்பட்ட அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், இயேசு கூட அழுகளோட கூட அழுங்கள் என்று இயேசு சொன்னார். மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை பார்த்து லாசருவை உயிரோடு எழுப்ப தான் போனார். லாசரு மரித்த போது சாவு விசாரித்து போய் அவனை எழுப்பும்படியாக தான் போனார். ஆனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசரு எழுப்பி வெளியே வந்துடுவான், உயிரோடு வருவான். ஆனால் அவர்கள் அழுகிறதை பார்த்து இயேசு அவளோட கூட அழுதார் என்று வாசிக்கிறோம். அப்போது மற்றவர்கள் துன்பப்படும் போது அவளோட கூட நான் துன்பத்தில் பங்கு பெற வேண்டும். இயேசு மத்தேயு 25 சொல்லும்போது, நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ அவர்கள் கேட்குறாங்க, எப்போது உண்மை வியாதி உள்ளவராக கண்டோம், எப்போது காவல் அடைக்கப்பட்டவர்களாக கண்டோம், எப்போது உம்மிடத்தில் வந்தோம் என்று கேட்கும்போது, இந்த சிறியவன் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அப்படியானா இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறவர்கள் அல்ல தேவனால் அடிக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள் இருப்பார்களான்னா அவளை ஆறுதல் சொல்லுவீர்களான்னா அது ஆண்டோடைய ஞாபகத்தில் எழுதி வைப்பார். சொல்லுவார், நீங்கள் இவங்களை விசாரிக்க வந்தீங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படும் போது அவளுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தை சொன்னீங்க, அதை எனக்கே சொன்னீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் அவார்டு கொடுப்பார். நீங்கள் அவளை காயப்படுத்துவீர்களான்னா நீங்களும் காயப்படுவீர்கள், நீங்களும் காயப்படுவீர்கள். நம்ம அங்கே யோபில் வாசிக்கும்போது அவர் அடிக்கிறார், அவருடைய கை அணைக்கிறது, அவர் காயப்படுத்துகிறார், அவருடைய கரம் காயம் கட்டுகிறது என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் காயப்படுத்தப்பட்டவளாக இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை குணமாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய அருகில் வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பத்துக்குள்ளாய் காணப்படுவீங்கன்னா உங்களுடைய துன்பத்தை ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் துன்பப்படுத்தவுள்ளாக இருந்தால் ஆண்டவருடைய துன்பத்தை உங்களையும் துன்பப்படுத்துவார். பாருங்கள், நாம் 22ஆம் சங்கீதம் வாசிக்கும்போது நாங்கள் வாசிக்கிறோம், 18ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, அவர் உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமல். 22ஆம் சங்கீதம் 22, 24 வாசிக்கிறோம். அவர் உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து அவன் கூப்பிடும்போது அவர் கேட்டருள்வார் என்று வாசிக்கிறோம். அப்போ உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை ஆண்டவர் அருவருக்கிறது இல்லை, ஆனால் பார்க்குற நீங்கள் அருவருக்கிறீங்க. நீங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்து ஆண்டவர் அருவருக்கிறது இல்லை, மனிதன் அருவருக்கிறான். மாத்திரமல்ல, உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமல் இருந்து அவன் கூப்பிடும்போது கேட்டு அருளுவார் என்று வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் உபத்திரவப்படுகிறீங்க, துன்பப்படுகிறீங்க, வேதனைக்குள்ளே காணப்படுகிறீங்க, அவர் அருவருக்கிறது இல்லை. நீங்கள் கூப்பிடும்போது அவர் கேட்டு உங்களை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை துன்பத்தின் ஊடாக நீங்கள் போய் கொண்டிருப்பீர்களான்னா நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் கேட்டு உங்களை விடுவிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவருடைய துன்பத்தை பார்த்து அருவருக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டவளாக இருந்தால் கூட உங்களை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கரம் அணைக்கிறது, அவர் காயப்படுத்துகிறார், ஆனால் அவருடைய கரம் காயம் கட்டுகிறது. ஆண்டோடைய கரம் நம்மை தொட்டு நம்மை காயம் கட்டுமானா எவ்வளோ சந்தோஷமாய் காணப்படுவோம். அப்போ தேவனாலே யோபில் நான் அப்படி தான் வாசிக்கிறோம், தேவனால் படுகிற மனுஷன் பாக்கியவான். தேவன் தண்டித்தாரானா தேவன் பக்கத்தில் வந்து நம்ம உதவி செய்வார். தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் அடித்தால் கூட பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம தண்டித்தால் கூட பரவாயில்ல, அவருடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கும். ஆகினாலே இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நியாயம் இல்லாமல் தேவனால் துன்பப்படுத்தப்பட்டாலும் நீங்கள் பாக்கியவான்கள்.
மனதினால் துன்பப்படுத்தப்பட்டாலும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அதே நேரத்தில் நீங்கள் துன்பப்படுத்தவர்களாக இருப்பீர்களான்னா உங்களுக்காக ஆண்டோர் அம்புகளை எய்வார், காயப்படுவீர்கள். ஆகையினாலே நீங்கள் மிக கவனமாக இருந்து அந்த தீய வழியிலிருந்து விலகி நல்ல காரியங்களை செய்ய முற்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையில் இயேசுப்பா எங்களோட நீங்கள் பேசின நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அவர்கள் ஆண்டவர் அவர் அடித்தவனை, தேவன் அடித்தவனை அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோப்பா. ஆண்டவர் கர்த்தாவே உமக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை துன்பப்படுத்துகிறதான சுபாவம் காணப்படுமானால் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய கிருபைகளை தர வேணும்னு ஜெபிக்கிறப்பா. அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை துன்பத்தினூடாக கடந்து போனாலும் நீர் அருகில் வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீரே. அவருடைய துன்பங்களை மாற்றி அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறீரே. நன்றியோடு துதிக்கிறோம். தங்களுடைய துன்பத்தை ஆண்டவரே உமக்கு உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை இவன் தருவீராக. ஆண்டவரே உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை நீர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமல் இருந்து அவன் கூப்பிடும்போது கேட்பீர் என்று வாசிக்கிறோப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் துன்பப்படுவார்கள்னா உண்மை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்குவீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.